ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளைவுட் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான மூலப்பொருளாக கன்சிடர் பண்ணக்கூடிய மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மலைவேம்பு, மீலியா டூபியா அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. இந்த மலைவேம்பு மரத்தை நம்ம நட்ட 5வது வருஷமே நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், அறுவடை பண்ண முடியும். இது இந்த மரத்தோட ஒரு சிறப்பம்சம். இந்த மரத்தை ப்ளைவுட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இதை விறகாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது ஒரு குட் ஃபயர்வுட், ஈஸியாக நல்லா எரியக்கூடிய ஒரு மரம். ஸோ அதுக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டன்னு இப்போதைக்கு 4000 ரூபா அந்த ரேட்டு வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ மலைவேம்பு மரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுமாரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்த் இந்தியாவில் இருக்க ப்ளைவுட் இண்டஸ்ட்ரிலாம் பெரும்பாலும் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் மலேசியா, பர்மா இதுமாரி நாடுகளில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருட்களை அவங்க இறக்குமதி செஞ்சு ப்ளைவுட் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே இது தவிர்த்து அங்கே அவங்க பயன்படுத்துகிற மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா யூக்கலிப்டஸ், தைல மரம், அப்புறம் போப்லார் அப்படின்றது ஒரு 2 மரம் தான் அவங்க ரா மெட்டீரியலாக ப்ளைவுட் மேக்கிங்க்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த யூக்கலிப்டஸ் அப்புறம் இந்த போப்லார் அப்படின்ற மரத்தோட அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு நாள் போக போக. ஸோ இதேமாரி போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல், அந்த மூலப்பொருள் கிடைக்காம போயிடும். அப்படின்றது அங்கே இருக்க அந்த ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏதாச்சும் மாற்று மரம் இருக்கா, வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீ ஸ்பீஷிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி FRA ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடூன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது மீலியா டூபியா மலைவேம்புன்ற மரம் ப்ளைவுட் மேக்கிங்க்கு ஒரு பெஸ்ட் ட்ரீ ஸ்பீஷிஸ் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து அவங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் ரிலீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கும் அதை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற காரணத்தினால இங்கேயே நம்ம இதை வளர்த்தோன்னா இவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல ஒரு நன்மையாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீலியா டூபியா இந்த மரம் மலைவேம்புன்ற மரம் இப்போ யூக்கலிப்டஸ், போப்லார் அந்த மரத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும் போதும் ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். 5வது வருஷத்துலேருந்தே நம்ம இதை அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மரம் ப்ளைவுட் மேக்கிங்க்கு மட்டும் பயன்படுத்தலை, இதை தவிர்த்து இன்னமும் சில பயன்கள்லாம் இருக்குது. இதில் செகண்டரி டிம்பராகவும் நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 5வது வருஷம் ஹார்வெஸ்ட் செஞ்சால் ப்ளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிடலாம். அதுவே கொஞ்சம் இயர்ஸ் இதை வளர விட்டு 20 இயர்ஸ் வளர விட்டு நம்ம டிம்பராக கூட இந்த மரத்தை பயன்படுத்தலாம். எதனாலனா இதில் ஆன்டி டெர்மைட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு சில மரங்களில் மட்டும்தான் இருக்கும். தேக்கு மரத்தில் இது இருக்குது. இந்த ஆன்டி டெர்மைட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கரையான் அரிப்பு இந்த மரங்களில் இருக்காது. இப்போ நார்மலாக வேறு மரம்லாம் பார்த்திங்கன்னா அது என்னதான் ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் அதில் டெர்மைட் அட்டாக் வந்துச்சுன்னா டக்குன்னு மக்கி போயிடும். ஸோ அதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் இந்த மலைவேம்பு மரத்தில் ஆன்டி டெர்மைட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதை டிம்பராக நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியாக மக்காது, கரையான் அரிப்பு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. பேப்பர் இண்டஸ்ட்ரியும் இந்த மலைவேம்பு மரத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பேப்பர் இண்டஸ்ட்ரியிலையோ ரா மெட்டீரியலாக பயன்படுது இந்த மலைவேம்பு மரம். இந்த மரத்தில் ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்குது. மற்ற மரங்களை கம்பேர் பண்ணும் போது அந்த கலோரிஃபிக் வேல்யூ, எனர்ஜி கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலோரிஃபிக் வேல்யூ இந்த மரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஃபயர்வுட்டாக கட்டையாகவும் எரிக்கிற மரக்கட்டையாகவும் பயன்படுத்தலாம். ஃபயர்வுட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிம்பர் இதெல்லாம் ஒரு சில மரங்களை நம்மளால் பயன்படுத்த முடியாது, நிறைய டேமேஜ்லாம் ஆயிருக்கும். அதனால் அந்த டேமேஜ் ஆன கட்டைகளை நம்ம ஃபயர்வுட்டாக விற்றும் நம்ம காசு பார்க்க முடியும் 5th இயர்லேருந்து. இந்த மரத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு முக்கியமான அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீ. முதல்ல அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா என்னென்னு சொல்லிடுறேன். நிறைய வீடியோவில் அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லியிருந்தேன். அதோட விளக்கத்தை நான் இனிமேல் கொடுக்கல. அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மரப்பயிர்கள், எக்ஸாம்பிள் இந்த மீலியா டூபியா, தேக்கு இதுமாரி மரங்களை நம்ம வேளாண் பயிர்கள் கூட, வேளாண் இல்லை தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட அந்த பயிர்கள் கூட நம்ம வளர்த்துனா அது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இப்போ ஒரு மரப்பயிர் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ நெல் போடுறோம் இல்லைனா கரும்பு போடுறோன்னா அதுதான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதை வச்சு இப்போ வேளாண் இல்லைனா தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட பயிர்கள், தென்னை மரம் இது மாதிரி பயிரெலாம் நம்ம இந்த மரப்பயிர்கள் கூட போட்டோன்னா அதான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அப்படி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த மீலியா டூபியான்ற மரம் ஒரு சூப்பரான மரம். இந்த மரத்தை கூட நம்ம
வந்து நம்ம நிறைய அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலில் வந்து நம்ம பயிர்கள் வந்து வளர்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மீலியா டூபியா இந்த மலைவேம்பு போட்டுட்டு அதில் வந்து பனானா இந்த வாழை போடலாம், அதுக்கடுத்து வந்து மஞ்சள் போடலாம். இதுமாரி வந்து சில பயிர்களையும் வந்து இந்த மரத்துக்கு கூடயே வந்து நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ இதுவும் வந்து இந்த மரத்தில் இருக்க ஒரு சிறப்பம்சம். இந்த மீலியா டூபியான்ற மரம் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக வந்து வளர்க்கப்பட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் தான் இந்த மரத்தோட உற்பத்தி வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த மரத்தை வந்து வளர்க்கலாம். இந்த மரத்தை வந்து நீங்கள் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல் அதாச்சும் ஒரு பயிர் அதுக்கப்புறம் இந்த மரம் அப்படியே வந்து வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்டர் கிராப் வரப்பை சுற்றி வந்து நடலாம். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ஃபீல்டில் முக்கியமான பயிராகவும் இந்த மரத்தை மட்டுமே கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம். இந்த மரம் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே 40 அடி ஹைட்டு வரைக்குமே வந்து வளர்ந்துடும். நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா 40 அடி ஹைட்டு வந்து வித்தின் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்குள்ளேயே இந்த மரம் வந்து தொட்டுரும். இது வந்து எல்லா விதமான மண்ணுகள்லையும் வந்து வளரக்கூடிய ஒரு மரம். இருந்தாலும் சாண்டி சாயில் மணல் கலந்த அந்த மண்ணில் வந்து நல்லா வளரும். இது வந்து நீம் ஃபேமிலி வேப்ப மரத்தோட குடும்பத்தை வந்து சார்ந்த ஒரு மரம். அதனால் பார்க்கறதுக்கும் வந்து வேப்ப மரம் மாதிரி தான் லைட்டாக வந்து இருக்கும். அதனால இதுக்கு வந்து பேர் மலை வேம்பு அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸும் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து MTP1 அப்படின்ற ஒரு வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து இந்த மலைவேம்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுமாரி MTP1 வந்து நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் FRI ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெக்ராடூன் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளைவுட் இண்டஸ்ட்ரி அந்த ரெக்வஸ்ட்லாம் அவங்க வச்சுட்ட பிறகு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இதுலேருந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெரைட்டிஸையும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நான் இப்போ வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெரைட்டியை சூஸ் பண்ணி வந்து நீங்கள் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த மரத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் வந்து அட்லீஸ்ட் முதல் ஒரு 2 வருஷமாச்சும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். எந்த மரமாகவே இருந்தாலும் ட்ரவுட் டாலரன்ஸ் தான், குறைவான தண்ணியில் வளரக்கூடிய மரம் தான் வந்து மலைவேம்பு. இருந்தாலும் முதல் 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வாட்டர் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த சைஸு அது எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரூனிங் கவாத்து எடுக்கிறது வந்து முக்கியமான இது ஒன்று. ஸோ கவாத்தை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருங்க. அப்போ தான் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஷேப்பில் வந்து மரம் வளரும். ஸோ கவாத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உரமும் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஒரு 2 வருஷத்துக்காச்சும் ஒரு 25லேருந்து 50 கிராம் வந்து இந்த NPK மிக்சர் யூரியா, DAP, MOP கலந்த கலவை வந்து நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கு 50 கிராம் அட்லீஸ்ட் 50 கிராம் வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஃபார்மியான் மினியூர் தொழு உரம், மண்புழு உரம் இது மாதிரி உரங்களை வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது இன்னமும் நல்லா வளரும். அதுக்கடுத்து இந்த மரத்தை நீங்கள் நடுற இடத்துல தண்ணி தேங்காமல் வந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வத்துற மாரி வசதியெலாம் செஞ்சு கொடுத்துட்ட பிறகு இந்த மரத்தை வந்து அந்த இடத்துல நடுங்க. எதனாலனா சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கிச்சுன்னா வேர் அழுகுதல் இதுமாரி பிரச்சனைலாம் வந்து அந்த இடத்துல வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மரத்தோட வேர் அழுகி போய் மரம் டெத் ஆகிறதுக்கு இறந்து போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நடுறதுல தண்ணி தேங்காமல் வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மலைவேம்பு மரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நீங்கள் 5 வருஷத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 6 அடி × 6 அடி இந்த கேப்பில் வந்து நீங்கள் மரம் வந்து நடலாம். அப்படி நட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1000 மரம் கிட்ட வரும். ஒரு டன்னு கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து 7000 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த குவாலிட்டி அப்புறம் மரத்தோட அந்த இது ஸ்ட்ரக்சர்லாம் பொறுத்து அதோட ஷேப்லாம் பொறுத்து ஒரு நல்ல விலைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் பிளைவுட் இண்டஸ்ட்ரீஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிங்கன்னா 20 lakhs கூட எடுக்க முடியும். ஸோ ஒரு ஏக்கரில் 5th இயரில் ரொம்ப கம்மியான நேரத்திலே ஒரு அதிகமான இன்கம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மர வகைன்னு தான் இந்த மலைவேம்பு மரம் மீலியா டூபியா. மரம் வளர்க்கணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மரத்தையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களோட ப்ராஜெக்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு தெரியும். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி.